ஒருவேளை ஆப்ரேஷன் தப்பா பண்ணிருப்பாங்களோ? ஏன்டா வாய வைக்கிற? இல்ல அப்பப்ப தோணுதுடா எனக்கு மண்டக்குள்ள. ஐயோ அவனுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கான் மிஸ். அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாதீங்க. கொரோனாலாம் மாட்டாம இருங்க. ஆமா பாதுகாப்பா இருங்க. தண்ணி தான் கிடையாது போடா. சாவ கிடக்கிற ஃப்ரெண்டுக்கு தண்ணி தர மாட்டேன்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை மேக்ஸிமம். நீங்க நல்லா படிச்சு எழுதுங்க. பைத்தியக்காரா என்கரேஜ் பண்ணி பேசுறான்னா கை விடுற முறையில பேசிக்கிட்டு இருக்க. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக். லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இரு வாரம் பார்க்குறேன். ஆயிடுச்சா நினைக்கிறேன். வாங்க ஆர்மிஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எதுக்குடா அதுக்குள்ள போஸ் விட்டு மாறினேன்? அதான் நம்ம 2 பேரும் போஸ்ல நிக்கிறோம். திரும்ப நம்ம அந்த போஸை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவன் வேற ஒருத்தன். சரி விடுங்க போதும். இன்னைக்கு எதுக்காக நாங்கள் லைவ் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்லுங்க யாராச்சும் எதுக்குன்னு எடுத்து சொல்லுங்க. இது கொரியாவில் நடக்கிற ஒரு பண்டிகை. நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சரி என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். இங்கே நாங்கள் நிறைய டேபிளில் நட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம ஒழுங்காவே ஹாய் காமிக்கலடா. ஆமாண்டா ஹாய். எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். பைத்திய மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. கடவுளே என்னால் முடியல. இதெல்லாம் இல்லாட்டி நாங்கள் உடைக்கணுமா? இப்போ முடிஞ்ச அளவுக்கு உடச்சிட்டு மிச்சத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். வச்சு நீங்களே எங்களால் முடியல. ஏன்னா இவ்வளோத்தையும் உடைக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. இந்த நட்ஸ் எல்லாம் உடைக்கிறது வந்து ஒரு பண்டிகையாக கொரியாவில் கொண்டாடுவோம். அதனால ஃபாரினர்ஸுக்கு தெரியாது இது. ஆக்சுவலி இது 5 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நாங்கள் லேட்டாக பண்ணுறோம். இப்போ இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 வந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து பிப்ரவரி 20 பண்ணுறோம். 5 நாள் லேட்டாக பண்ணுறோம். கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். இருந்தாலும் ஆமீஸ்க்காக அது பண்ணி ஒன்று தான். நட்ஸு சாப்பிட்டு எனக்கு வந்து ஆயிடாது இல்லடா. நிறையா சாப்பிட போகிறேன்ல. ஐயோ அது வேற இருக்குதா? சரி ஆப்ரேஷனுக்கு என்னடா கொடுத்தாங்க? மருந்து மாத்திரை என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லல நீ. ரொம்ப முக்கியமானது இப்போ இல்லை தெரிஞ்சுக்கலாம். என்ன கொடுத்தாங்க? ஆயின்மெண்ட் தான் கொடுத்தாங்க. என்ன சொல்ற நீ? அவ்வளோ பேர் ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆயின்மெண்ட் தான் கொடுத்தாங்களா? மருந்து மாத்திரை தரலையா? விளாட்றியா இல்லை உண்மையாவா? உண்மையாக தான் சொல்கிறேன். என்னவா சொல்கிற? ஒருவேளை ஆப்ரேஷன் தப்பா பண்ணிருப்பாங்களோ? ஏன்டா வாய வைக்கிற? இல்ல அப்பப்ப தோணுதுடா எனக்கு மண்டக்குள்ள. ஐயோ அவனுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கான் மிஸ். அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாதீங்க. இப்போ அவன் நல்லா தான் இருக்கான். ஆனா பெட்டியா பயந்துகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் தான். ஆப்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே. மிஸ் உங்களுக்கும் அப்பெண்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணி எடுத்துருங்க. அப்படியெல்லாம் வச்சிருக்காதீங்க. ஆமா சொல்லக்கூடாது. சின்ன வயசுல இந்த பண்டிகை எப்போ நான் ஜாலியாக இருப்பேன்டா. ஸ்கூல்லலாம் லீவ் கொடுப்பாங்க. அப்படியே வீட்டில் உட்காந்து நட்ஸ் எல்லாம் உரிச்சிக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலண்டா. இதெல்லாம் பாக்கெட்லேயே தனியாக விற்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து உரிச்சு சாப்பிட்றது அந்த பண்டிகை. நம்மளே இதை உடச்சி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். என்ன அதுலேயும் இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பாரு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு. ஆமாம் எனக்கும் அது பிடிக்கும். அந்த பிளேட்டில் உள்ள எல்லாமே நல்லா இருக்கும் மேக்ஸிமம்டா. அதனால அது நல்லா இருக்கு. உரிக்கிறதுக்கே கடுப்பாக வருது. ஆல்ரெடி உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை வளர்க்குறதுக்கு ஒரு மிஷின் வேறு கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணால் கை வேலை வலிக்குது. பல்லால உடைக்கலாம் தெரியுமா? சின்ன வயசுல நான் பண்ணுவேன். 1-2க்கு மேலே பல்லால உடைக்க கூடாது. அப்புறம் பல்லு வீணா போயிடும். ஆமா சின்ன வயசுல நானும் பல்லாலே உடச்சதுலாம் இது பண்ணியிருக்கேன். ஆனா அப்ப சின்ன வயசு திரும்ப பல்லு வளர்ந்துரும். இப்போ வளராது. பெரியவங்க ஐட்டம்ல உடஞ்சதுதான் பொக்க மாதிரி சுத்த வேண்டியதுதான். அப்புறம் ஊரெல்லாம் பட்டப்பேர் வச்சிருவாங்க. மிஸ் நீங்க வேணா பல்லுல உடைங்க. பல்லு உடஞ்சு போட்டோம். ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கு. உடைக்க முடியல. இந்த டேப்லெட்டுக்கு சொன்ன உண்மையை வாயில உடைக்காதா? அப்புறம் பார்ப்போம். இந்த ஆரஞ்சு பழத்தை மட்டும் தான் நல்லா உரிக்க முடியுது. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கமெண்ட் பண்றாங்க அவங்க வீட்லயும் நட்ஸ் உடச்சிட்டு இருக்காங்களா? ஓ அப்படியா? நீங்களும் லேட்டா தான் உடைக்கிறீங்களா? ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து பண்ணுது இதெல்லாம். ஆமாம் இப்போ அதுக்கெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தனியால் இருக்கும். வாழ்க்கைலாம் எப்படி ஓடுது பாரு. ஸ்கூல் படித்த காலம் அதெல்லாம். இப்போ ஸ்கூலை முடிச்சே ரொம்ப சாச்சு. நம்ம பார்க்க காமெடியாக இருக்கோன்னு கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்க? அதை விட சாத்துக்குடி எடுத்துக்குறா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இது ஓரமா வை. யூங்கி மேரி மீ. இந்த கமெண்ட் மட்டும் போக மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் வருது. யூங்கி அவ்வளோ ஃபேமஸ் தலைவன். ஆரஞ்சு பழம் டேஸ்ட் நல்லா இருக்குடா. ஆமாம் சில இது புளிக்கும். இது நல்லா இனிப்பாக இருக்கு. என்ன இனிப்பா நல்லா இருக்கும்டா. புளிச்சா எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு இதை சாப்பிட்டே வயிறு நிறைஞ்சிரும் போல. அடுத்த சாப்பாடு என்னன்னு தெரியல. இந்த ஆரஞ்சு பழம் தோலை வச்சு ஃபேஷியல் பண்ணலாமாண்டா தெரியுமா? ஏன் நீ பண்ணிக்க போறியா? இல்ல அப்படி இதெல்லாம் வரலடா. நெட்ல பார்த்தேன்டா. சாத்துக்குடி தோலெல்லாம் நீ தான் திருடிட்டு இருக்கியா? எப்போ பார்த்தாலும் நானும் பார்க்குறேன். உரிச்சு போட்ட தோலை காணப்படுது. இந்த வீ நினைச்ச வர கவலையா இருக்கு எனக்கு. எப்ப வருவான் அவனுக்கு? எப்ப டிஸ்சார்ஜ்? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எல்லாருக்கும் கொரோனா தொத்திக்கிச்சே. ஆமா எல்லாரும் தகிருச்சு. ஜோப் தான் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மிஸ் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாலாம் மாட்டாம இருங்க. ஆமா பாதுகாப்பா இருங்க. தண்ணி தான் கிடையாது போடா. சாவ கிடக்கிற ஃப்ரெண்டுக்கு தண்ணி தர மாட்டேன்ல.
வீடியோ கால் பேசினா நம்மள நேத்து வீ கூட பெட் ரெஸ்ட் எடுறான்னா ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அவன் 2 மணி நேரமா வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். ஃபோன்லாம் பார்க்காம ரெஸ்ட் எடுறான்னா ஃபோன் பார்த்துட்டு வீடியோ கால் வாடான்றான். ஆனா என்ன பண்றது, போர் அடிக்குமே தனியா ஒரு ரூம்ல உட்காந்துக்குது. நம்மளும் ரொம்ப தூக்கி தூக்கி இந்த சொன்னதுக்கு சோம்பேறி பிடிச்சி கொரோனாலாம் விட்டு போகுது உடம்புக்குள்ள. இன்னைக்கு நம்ம நட்ஸ்லாம் வேற உடச்சிருக்கோம். கூட ஐவியை வந்துருவான். பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே கொரோனா தொத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதனால ஆர்மிஸ்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக தான் அடுத்தடுத்து எங்கள் பாட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் நான் லாஜிக்காக தானே பேசுகிறேன். நம்ம தான் எங்கேயும் போய் தொத்திக்க கூடாது. அதனால ஜாக்கிரதையாக போகணும். வீட்டுக்குள்ளேயே இருங்க. வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஆமாம், மாஸ்க் போட்டு போங்க போகிறாந்தா. ரொம்ப சும்மா வெளில போவாங்க, அப்புறம் நோய் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, கட்டுப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவான் ஜேஓபி, அது கரெக்டா அந்த கட்டத்துக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுற மாதிரி போடுறான்டா. எப்படின்னு தெரியல, பாதி போட்டோ அதுல இருக்கு, பாதி போட்டோ இதுல இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பூந்து விளாடுறான் ஜேஓபி, அவன் என்ன பண்றானே தெரியல. ஆமா, நானும் கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி. நமக்கு தான் ஒண்ணும் தெரியல, அவன் பூந்து விளாடுறான். பூராமே போலரைட் போட்டோவா போட்டுக்கிட்டு இருந்தான்டா. நான் திட்டி விட்டேன், ஏன்டா அதே போட்டுக்கிட்டு இருக்கேன் மாத்திரம். அதான் ட்ரெண்டா இப்ப இந்த காலத்துல. உண்மையிலே போலரைட் கேமராலாம் இருந்தப்ப டிஜிட்டல் கேமரா வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா அதுல போலரைட் கேமராவோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணி வாடா ஜிமினு, நீ தான்டா லெட் பண்ணிட்டு இருக்கிற. ஆமிஸ் தான் துடிக்கிறாங்க, நீ எப்ப இன்ஸ்டாகிராம் நீ ஐடி பேரே சொல்ல மாட்டேன் வைக்காத. அதை எப்படி கையாலே உடைக்கிறான் பாருங்க, ஸ்ட்ராங்கடா நானே. சரி, நீ இன்ஸ்டா எப்போ வர கேட்கறாங்க பாரு ஆர்மிஸ், அதை வரபடி வருவான். இது சர்ப்ரைஸ் பண்ணி தான் வருவான் பாருங்க. இன்ஸ்டாலாம் ஒரு மேட்டராடா, இங்க பாருடா எப்படி கையாலே நான் உடைக்கிறேன்னு பாருங்கடா. ஒரு 4 கையில வச்சிருக்கிறேன், இப்போ 4 தீ இப்படி அமுக்கியே உடச்சிருங்க தான் உடைப்பேன் பத்தியா. ஆனா தூள் பயங்கரமா கொட்டுது கையால உடைச்சா. ஆமா, கையிலலாம் குத்தும் வேற, கையில ஆயிட போகுது. அந்த காலத்துல தான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போட்டியா வச்சுப்போம் கையாலே உடைக்கிறதுன்ட்டு. நான் வேற ஆல்ரெடி வெயிட் போட்டுட்டேன், இல்ல நட்ஸ் வேற சாப்பிட்டா அப்புறம் என்ன வருது. அதெல்லாம் குறைச்சிக்கலாம், விடு பாத்துக்கலாம். வேற ஜிமினே சொல்லிட்டான், எப்ப பார்த்தாலும் ஜிமினா சாப்பிட மாட்டான். கேட்டா வெயிட் குறைக்கணுமா. இப்ப அவனே சாப்பிடுறேன்னு சொல்ல வரான்ல, நீ சாப்பிடு புரியுதா. மேட்டர் இல்ல, டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா நம்ம அப்பே குறைஞ்சி போயிடும் நமக்கு வெயிட் எல்லாம். சரி, வெயிட் தான் குறைஞ்சிச்சு, தலை வேற சட்டி மாதிரி இருக்குடா. என்ன சட்டி மாதிரி இருக்கு, நல்லா தானே இருக்குது. இதுக்கு என்ன இப்ப குறைச்ச? இல்லடா, என் ஹேர் கட்டை போறடா, பானம் பண்ற மாதிரி இருக்குடா. இதை விட மோசமான ஹேர் கட்லாம் நான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் முடிஞ்சு போனதுடா. எனக்கு முடி இப்போ நிறையா இருக்கு, ஆனால் அந்த ஒழுங்கா ஸ்டைல் பண்ணல, சும்மா அப்படியே அவுத்து விட்டுருக்காங்க முடிய. என் ஹேர் ஸ்டைல் பார்த்தாலும் சிரிப்பா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்குறேன் எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நீ எப்படி நினச்சிக்கிற போடாடே, காமெடி மாதிரி இருக்கேன்டாண்ணா. சரி ரைட்டா, அடுத்து வேற என்ன கமெண்ட்ஸ் ஆச்சு வருதா? தலையை வடிக்குதுடா. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு, ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. டான்ஸ் ப்ராக்டிஸ் வேற. ஒரு மனுஷன் எவ்வளோதான் செய்யுது, வீ வரட்டும். வந்தவனே அவனை பாடப்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டியா? நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? நான் அவனை தானே பண்ணுறேன். கேட்டால் தோஸ்தும்பான். இதே தான் எங்களுக்கு வேலை. அவனை தானே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஒவ்வொருத்தராக நோய் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு. நானும் முடிஞ்சு தொலைன்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஒருத்தன் சரியா வந்தான்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தனுக்கு பிடிச்சி கொரோனா இருக்கா. இப்ப அதனால சந்தேகமா இருக்கு. இப்ப பாரு, நான் என்ன பண்ணேன், எதுக்கு ஏமா சந்தேகப்படுறேன்? இப்ப நீ நான் நல்லா இருக்கேன், சரியில்லை. இப்ப கூட இரும்புனான்டா அவன். என்னடா ஆச்சு அவனுக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். டே ஜிமிடி பாத்துறா, திரும்பவும் கொரோனா ஓட்டிட்டு வந்துடாத. நான் தான்டா அவன் பக்கத்துல வர உட்காந்து பலியாடு ரெடியா பக்கத்துல உட்காந்துருக்கான். இவங்கி கொரோனா ஒரு வாட்டி தான்டா, 2 வாட்டிலாம் வராதுடா. எங்க போய் பக்கத்துல யார்ட்ஸ் போய் ஓட்டிட்டு பார்ப்போம், வருதா இல்லைன்னு செக் பண்ணலாம். ஏன் அப்படி போயிட்டு வந்துட்டடா? தெரியுதுல, அப்ப கொரோனா விட்டுருன்னு. எத்தனை வாட்டினாலும் கொரோனா வந்துடும் நமக்கு. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேக்சினேஷன் போட்டாலும் சரி, இவங்க சொல்கிற மாதிரி வேக்சினேட் பண்ணாலுமே நம்ம மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு சும்மா சுத்தாதீங்க. அப்புறம் பார்த்துக்குங்க, இந்த டீயை இவன் விடவே மாட்டான் ஜீவின்னு. ஆமாம்மா, எப்போ பார்த்தாலும் அந்த கையில் அந்த பார்லி டீ வச்சுக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு நான் 2 கையில் வச்சுப்பேன், குடிச்சிருவேன். ஏன்டா அவ்வளோ குடிக்கிற? தப்புடா தம்பி, டீ குடிக்கலாம், ஆனால் இவ்வளோ குடிக்கூடாது. உங்களுக்கும் தான் அது பழகிடுச்சு. 2 பாட்டில் டீ குடிப்பாங்க, 2 பாட்டில் காஃபி குடிக்கிற மாதிரி தான் டீ குடிக்கிறான். ஆமாம், அதான் இவன் காஃபி குடிப்பான்ல அவ்வளோ. இவங்க ஐசிட் அமெரிக்கானோ தான் வேற லெவலு. அது ஏதோ காஃபி ரொம்ப பிடிக்குது எனக்கு. ஐசிட் அமெரிக்கானோ எங்கே பண்ணாலும் குடிப்பேன்னா. இவ்வளோ நேரம் டீ குடிக்காத காஃபி தான் சொல்லிவிட்டு இப்போ அவனே எடுத்து குடிப்பான் பாருங்க. நல்லா இருக்குல்ல அத்தியா? இந்த குழப்புக்கு 1 ரூபாய் தான்டா வச்சேன். ஜிமின் ஓவரா சீக்கிரா சேரை விட்டு கீழே விழுவ போற அப்படின்னு கமெண்ட் வந்திருக்கு. ஆமாம்மா, சேரை விட்டு கீழே விழுவ போறேன் உண்மையிலேயே. சரி, கமெண்ட் பூரா மேரிமி தான்டா இருக்குது. ஆமாம், இங்கிலீஷில் நிறையா இருக்கு. நீ தான் படிச்சிருக்கீல்ல, படி. அதான் வேணுன்ட்டு படிக்க மாட்டான், அவனுக்கே தெரியாது போல. அப்படிலாம் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுது. படித்து காமிக்கணும். இப்போ எல்லாம் படிப்போம்டா. நான் சனியாக இருந்தால் படிச்சிருவேன். ஆமிஸ், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஜீவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சு சேரை விட்டே கீழே விழுந்துட்டான். மீம் மெட்டீரியலுக்கு கேட்குறாங்களோ தெரியல, வாய்ப்பு இருக்குது. மேரிமி தான் முக்காசி இருக்குது. மேரிமி தானே? சரி விடுங்க, பேசி தீர்த்துப்போம் என்னன்னு. நம்மளெல்லாம் முடிவெடுக்க முடியாதுல்ல. நீங்கள் சொல்லிடுவீங்க, நானும் ஒத்துப்பேன். உங்கள் அம்மா அப்பா தான் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் பிரச்சனையே. நீ பாட்டு வாயை விடுறாங்க, அம்மா அப்பாவும் ஒத்துக்க போகிறாங்க பாருப்பேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன்ட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை மேக்ஸிமம். நீங்கள் நல்லா படித்து எழுதுங்க. பைத்தியக்காரன் என்கரேஜ் பண்ணி பேசுகிறான்னா கை விடுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையை தர நான் சொன்னேன்.
ஆனால் ஆர்மிஸ்லாம் புத்திசாலிங்க. கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவங்களாம் பாஸ் ஆயிடுவாங்க. அதனால் கவலையாட்டாக ஒன்றும் இல்லை, நாமத்தை போட்டு உட்காந்துக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க போல. ஆமாம், 6வது படிக்கிற ஒரு பிள்ளை. 6வது படிக்கிற பிள்ளை, நீ நல்லா படி. எக்ஸாம் வரப்போகுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. 6th தான் படிக்கிறீங்க, நல்லா படிங்க. இயற்கையை ரசிக்கிறோம் எல்லாரும், மக்கள் எல்லாரும். சம்மந்தமே வந்த டாபிக் எடுத்துகிட்டு வரீங்க. சும்மா தோணுது எடுத்து வரேன். நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த டான்ஸ் எல்லாம், வேற ஒன்றும் இல்லை. நமக்குள்ள மனசுலாம் கொடுத்தா ஜாலியாக கற்றுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இருக்கக்கூடாது, புரியுதா? அதனால தான் படிக்கிறதும் நான் வேணான்னு சொல்கிறேன். படிங்க, படிச்சு தான் ஆகணும், இல்லாட்டி புருவத்தை சேவ் பண்ணிடுவோம், அது வேற விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பார்க்க மாட்டேன். புருவத்தை சேவ் பண்ணிடுவானா இவன் பெரிய இவன். சேவ் பண்ண என்ன வேற வரைஞ்சிட்டு போயிடுவாங்க. சும்மா பூச்சாண்டி காய்ச்சிட்டு இருக்கான். என்ன மீன்ஸ் பூச்சாண்டியை காமிக்கிறேன் நான். உங்கள் நல்லது தானே சொல்கிறேன். படிக்கலாம், புருவத்தை சேவ் பண்ண தானே. ஒரு புருவத்தெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது, வேற எதனா பனிஷ்மெண்ட் தரணும். ஒருத்தருக்கு புருவம் இல்லைன்னா உரு தெரியாமல் ஆக்கிடுவேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதுக்கு தான் புருவத்தை சேவ் பண்ணி விட்டா யாருன்னு தெரியாமல் போயிடும்ல. வித்தியாசமான பனிஷ்மெண்ட்டு. ஆர்மிஸை உற்சாகப்படுத்துங்க. அவ்வளோதான், இனிமேல் ஒழுங்காக படிக்க போகிறாங்க. நம்ம வந்து அவங்கள உற்சாகமாக படுத்திடணும். படுத்தியுமே அவங்க படிக்கலன்னா மட்டும்தான் அந்த புருவத்தை சேவ் பண்ணுற ஐடியாவுக்கு நம்ம போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து அவங்கள பாராட்டிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க செய்வாங்க. நம்ம ஆர்மிஸ் ஆல்ரெடி படிப்பாளிங்க, புத்திசாலிங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் மேதாவியாக இருக்காங்க நம்ம ஆர்மிஸ் எல்லாருமே. ஏன்னா நம்ம தப்பு பண்ணாலே அதை வந்து எடுத்து சொல்கிறது வந்து ஆர்மிஸ். அடுத்து வேற என்ன போட்டிருக்குது, வேலைக்கு போகிறவங்களாமும் ஆர்மிஸ் ஆக்குங்களா அவங்களுக்கு. அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்பயும் எங்களை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க நீங்கள், எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களையும் நீங்கள் பார்க்குறீங்களே, அது ரொம்ப பெருமையான விஷயம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் ஜாலியான டைம்ஸ் அப்படியே எங்களை பார்க்குறாங்க, பிடிஎஸ் ஃபன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்க வந்து அவங்களுக்கு ஃபுல் வேலையுமே சம்பாதிக்கிறதா தான் இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு அதை செலவு பண்ணி நம்ம காசு வரமாட்டாங்க நாளை மணி. அது நம்ம காசு பார்க்கறதுக்கு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. ஆமாம், அது உண்மைதான். நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் அதுக்குன்னே வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சு பிடிஎஸ் கான்செர்ட் வரணும்னு சொல்கிறாங்க. ஃபாரின்ல உள்ளவங்களுமே அப்படி தான் இருக்காங்க, நம்ம ஊரில் உள்ளவங்களுமே அப்படி தான் இருக்காங்க. ஃபாரின்ல உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில ஃப்ளைட்டு காசு, நம்மளே வேர்ல்டு டூர் போகிறோமே. அப்புறம் என்ன மனசாட்சி எதோடு சொல்லி வேர்ல்டு டூர்னு வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிக்கும் பண்ணி போகிறேன். அது இடமோ இல்லாதான். ஆனால் கூடிய சீக்கிரம் போகணும் நாங்கள் எல்லா கண்ட்ரிக்கும். ஓ, இங்கே பாருங்க, இந்த நட்டு எவ்வளோ அழகாக உடச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? பார்க்க அற்புதமாக இருக்கு. கேமரா கிட்ட போய் காமிடா, அப்பதான் தெரியும். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஹார்ட் மாதிரியே இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் உடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ யார் சாப்பிட போறா? உடச்சா சாப்பிட்றது கஷ்டப்பட்டு ஹார்ட் ஷேப்லாம் பண்ணோம். பின்ன எப்படி வாய்க்குள்ள போவோம், சும்மா போவோம். சரி, ஆளாளுக்கு ஒன்று அந்த மாதிரி உடச்சிக்கலாம்ல. இந்த பண்டிகையோட லைவ் முடிச்சுக்கலாமா? வாயில போடுங்களா. நீங்களும் நட்ஸ்லாம் வீட்டில் உடிச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்றது, நம்ம எந்திரிச்சு போயிடலாமா? லைவ் முடிக்கணும். பாய் பாய் ஆபீஸ். டாடா ஆபீஸ். போய் கேமரா தூக்குங்கடா, போங்கடா ரெண்டு பேரும். இரு, நான் போய் தூக்குறேன். பாய் பாய் டாட்டா. எல்லாரும் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்குங்க. ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் இருக்கவங்க பாவம், திங்கக்கிழமை.